எந்த ஊர்ல இருந்து வரியா? ப்ரோ நம்மளுக்கு வந்து தூத்துக்குடி பக்கத்துல காயல்பட்டினம்னு ஒரு ஊர்ல இருந்து வரோம். சரி ஃபால்ஸ் ஒரு 150 கிலோமீட்டர் மேல தாண்டி வந்திருக்கோம். சரி, எப்படி இருக்கு? எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ஃபால்ஸ் எல்லாம் மஜாவா இருக்கு. பசங்க கூட வந்து நல்லா ஜாலியா சுத்தி நல்லா குளிக்கிறதுக்குலாம் தண்ணியும் மஜாவா வருது. எல்லாமே நல்லா குளிச்சு முடிச்சு. ஆனா என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா இங்க வந்து நம்ம என்ட்ரியில வந்து நெட்வொர்க் இந்த இடத்துல எந்த சிம்மே கிடைக்க மாட்டேங்குது. பிஎஸ்என்எல் கிடைக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இருந்துச்சு அந்த ஆனா பிரச்சனை. நம்ம ஊர்ல வந்து பிஎஸ்என்எல் கிடையாது. ஆ, இங்க வந்து பிஎஸ்என்எல் மட்டும் தான் டவர் கிடைக்கும். நம்ம ஜிபே பண்ண முடியல. கையில கேஷ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் ஆமா. கேஷ் வந்து கிடையாதான். ஆ, ஒண்ணு கார்டு அப்படி இல்லாட்டி ஆன்லைன் பேமெண்ட் தானா. ஆ. நீங்க நெக்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கார்டு கொண்டு வந்து மறக்காம பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் டவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி கார்டு தான் முக்கியம். கார்டு கொண்டு வாங்க, இல்ல ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு வந்துருங்க. ஏன்னா காசு வாங்க மாட்டேங்காங்க. ஜிபேக்கு வந்து ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே வந்து கார்டை வச்சு யூஸ் பண்ணோம். அப்புறம் இங்க வந்து திருன்னு முழிக்காதீங்க. அந்த ஒரு பிரச்சனை. மத்தபடி வேற லெவலா இருக்கு. அப்புறம் காருக்கு வந்து 90 ரூபா வாங்கினாங்க. பைக்கு வந்து 60, 30 அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் காரோட ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நினைக்கிறேன். கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ரோட்ல தான் விட்டுருக்கோம் நாங்களே.